ட்ராலி முள்ளத்தல்லையா ட்ராலி மாடல ரயில் ஓடுற மாதிரி இருக்கு. அந்த பக்கம் போலீஸ். யோ அந்த பொண்ணுக்கு லைட் பத்தாதப்பா. எல்லா லைட்டுமே அந்த பொண்ணுக்கு தான் சார் போட்டிருக்கு. இன்னும் வேணா போய் தான் எடுத்துட்டு வரணும். யோ ஃபர்ஸ்ட்ல எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒய்டா வச்சுக்க சொல்லு. முதல் ஆள் பேச ஆரம்பிச்சோன்னே ஸ்லோவா ஜூம் பண்ண சொல்லு. ஃபைனலா 5 பேரா சார்? ஆமா ஓகே சார். நீங்க இந்த ஆடு மாடு கோழி அட்மாஸ்பியர் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க சார். ரெடியா இருக்கு. இந்த ஆடெல்லாம் முடிச்சு கீழ விடு சார். டைரக்டர் தானே சார் சொன்னாரு. போய் இப்போ லட்சுமிகாந்தன் குட் மார்னிங். சரி விடுங்க. வணக்கம் வணக்கம். முதல்ல நீங்க டயலாக் பேசுறீங்க, அதுக்கப்புறம் நீ பேசுறமா. ரெண்டாவது டயலாக் நீங்க பேசுறீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் உனக்கு இன்னொரு டயலாக் இருக்குமா? ஏய் கசகசன்னு பேசினா அப்படியே டயலாக் சொல்லி கொடுக்கறல்ல. சும்மா இருங்க. கரெக்ட்டா அவங்க டயலாக் செக் பண்ணிக்கோங்க. பாத்து. டயலாக் என்ன கட்டறோம்? மாறி. முதல்ல பேசு. கண்ணனே வாங்க சீக்கிரம் வாங்க. என்னோட டயலாக் சொல்லுங்க. ஏய் பறக்காம படிங்க. சீக்கிரம் கொடுங்க. என்ன சார் ரெடியா? ஐயோ இதெல்லாம் பொண்டாட்டியா? ரெடியான ரெடிங்க இருக்கு. கேமராப்பா கொஞ்சம் போக்கஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். வருஷம் பூரா இதே பண்ணிட்டு இருங்க. உன் டைரக்டர் மட்டும் வருஷம் பூரா படம் எடுக்குது இல்ல? எக்ஸ்கியூஸ் மீ சார், கதை எழுதுறேன். நான் கனையாழி பத்திரிக்கையில இருந்து வரேன். டைரக்டர் பாக்யராஜ் சாரை கொஞ்சம் பேட்டி எடுக்கணும். கொஞ்சம் சேர்ல உட்காருங்க. இந்த ஷாட் முடிஞ்சோன்னு கூப்பிடுறேன். பரவாயில்ல சார், நிக்கிறேன். என்ன சார் ரெடியா? ரெடி. ஷாட் ரெடி சார். இரியா டயலாக் பேசிட்டாங்கல்ல, சும்மா தோண ரெடி ரெடின்னு இருக்கேன். அண்ணே போதுனே, ஒரு 4 தடவை பேசினா கரெக்டா வந்துரும். சும்மா எவ்வளவு தடவை தான் பாத்துட்டு இருப்பீங்க? அம்மா வாமா வந்து நில்லுமா. கிளிசரின் போட்டுக்கோ. இத பாருங்க, நீங்க எல்லாம் இங்க தான் பாத்துட்டு இருக்கீங்க. யாரும் சிரிச்சு வீட்டு நாய் பேசிட்டு கூடாது, புரியுதா? ரெடியா சார்? யோ பின்னால அட்மாஸ்பியர்ல ரெடியா? ரெடி சார். நான் யாரப்பாங்க ஃபீல்ல அனுப்பவில்லை. ரெடி நான் கரை மாட்டிட்டு இருக்கேன். கரடி ஜூம் ஞாபகப்படுத்து. ரெடி ரெடி டயலாக் எல்லாம் ரெடியா? ரெடி சார். ரெடி ஸ்டார்ட் சவுண்ட். 32/1 டேக் 1 ஆக்ஷன். இப்படி முக்கி அழுதுகிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்ல. வாயை திறந்து பதில் சொல்லமா. சோளக்காட்டுக்குள்ள நானும் அவரு பேசிட்டு இருந்தது உண்மைதான். ஆனா அங்க சத்தியமா எந்த தப்பு நடக்கல. என்னையா இது? சோளக்காட்டுக்குள்ள போனாங்களா? ஆனா எந்த தப்புமே பண்ணலையா? எவையா நம்புவான் இத? சரி தப்பு பண்ணலன்னு வச்சுக்குவோம். பஞ்சாயத்துல கூட்டம் தைரியமா வர வேண்டியதானே. அவன் ஏமா ஊரை விட்டு ஓடனா? நீங்க ஏதாவது பண்ணிடுவீங்கன்னு பயந்துதான் அவர் ஓடிட்டாரு. நாங்க ஏதாவது பண்ணிருமோன்னா? அவன் என்னவோ பண்ணிருக்கான், அதான் ஊரை விட்டு ஓடிட்டான். ஏன் பாயிண்ட்? இதுக்குதான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. நடக்காத ஒண்ணு நடந்ததா சொல்லி ஏன் இப்படி எல்லாரும் என்ன கேவலப்படுத்துறீங்க? இந்த ஊர்ல யாருக்குமே என் மேல் நம்பிக்கை இல்லையா? ஊரான பெரிய ஊரு. இந்த ஊர்ல இருக்கிற 3000 பேர் சாருங்க. இப்படி எல்லாம் கேட்டோம்னா அந்த பொண்ணு பதில் சொல்லாது. அவளை வேற மாதிரி விசாரிப்போம். அப்படி சொல்லு போஸ்ட்மேனு. போஸ்ட்மேனு ஏதோ வித்தியாசமா விசாரிப்பார் போல் இருக்கு. கவர்மெண்ட் உத்தியோகம் இல்ல, அவர் கேள்வி ஒரு டைப்பா இருக்கும். கேளு. யாராவது ஒரு பத்தினி பேர் சொல்லுங்க. பத்தினியா? ஆமா சார், நம்ம நாட்டுல நிறைய பத்தினி இருக்காங்கல்ல, யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க. அப்பா அங்க கேக்குறேன், எங்களை கேக்குறேன். பரவாயில்ல நீங்க சொல்லுங்களேன். அதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல் இருக்கு, சொல்லுங்க. பத்தினியா? கண்ணகி. அப்புறம் சீதா. நீங்க யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க. நான் தானே பத்தினி. நலாயினி. நலாயினி. வேற ஒரு பேர் சொல்லுங்க. வேற யோ எங்க அவன் போயிட்டானா? யோ நீ சும்மா தானே இருக்கிற, நீ சொல்றது பத்தினி. சாவித்திரி. அப்புறம் சத்யா அனுசூயா. இன்னொன்னு சொல்லுங்க. மீராபாய். அப்புறம் யோ விட்டா நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம், விஷயத்துக்கு வா. பத்தினின்னு சொன்னதும் இத்தனை பேருக்கு பேர் சொன்னீங்கல்ல, யாராவது ஒருத்தராவது உங்க அம்மா பேரு இல்ல உங்க சம்சாரத்து பேர் சொன்னீங்களா? ஆமா ஐயா, பத்தினி தான். ஏன் உங்க அம்மா பத்தினி இல்லையா? இல்ல உங்க சம்சாரம் பத்தினி இல்லையா? என்னத்த வந்து போய் உங்க அம்மா மேலயும் உங்க சம்சாரத்து மேலயுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அப்புறம் அந்த பொண்ணு சொல்றதை எப்படி நம்ப போறீங்க? நீ போமா. மீனாட்சி அம்மா, பத்தினின்னு சொன்னது உங்க வீட்டுக்காரரு யாரோ ஒருத்தி பேர் சொல்றாரு, அப்படின்னா நீங்க என்ன அர்த்தம்? அதானே ஐயா, 30 வருஷமா அவன் கூட நான் பொண்டாட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பத்தினின்னு சொன்னதும் டக்குன்னு என் பேரை சொல்ல வேண்டியதானே. அது யார்? என் மீனாபாய். அவராவது ஒரு பொண்டாட்டிக்காரரு பரவாயில்ல, நீ கிட்ட கேட்டுக்க நாங்க 2 பேர் பத்தாதுன்னு 3ஆவது சாவித்திரி வேறையா? அவனை இங்கே வச்சிருக்க பாய போடும் போது மட்டும் 10 தடவை பங்கஜம் பங்கஜம்ங்கிறது பஞ்சாயத்துக்கு
வந்தா நலாயினியா? யார் அவன்? எங்க இருக்கான்? இத முதல்லயே சொல்லி இருக்கலாம்ல. வணக்கம் சார், ரொம்ப காமெடியா இருக்கு. வணக்கம், உட்காருங்க. இன்னும் நிறைய ஷாட் இருக்கு. ஷாட் போட்டு முடிச்சீங்கன்னா சௌரியமா இருக்கும். சீக்கிரம் முடிச்சிடுறேன். பாபு, குடிக்கிறதா கொண்டு வர சொல்லு. யோ இளமுருக சார். அடுத்த ஷாட் க்ளோஸ் அப் லைட் பண்ணி சொல்லு. யார் க்ளோஸ் அப் சார்? பெரியமா லைக் சொல்லு. போயோ அசிஸ்டன்ட் நம்மள மாதிரியே இருக்கீங்க. சொல்லுங்க. ராதாங்கிற பொண்ணு கெடுக்கப்பட்டதா கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கு. அது ஊர் பூரா பிரபலம் அடைஞ்சிருக்கு. நீங்களும் அதை பத்திரிகையில எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அத பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம நாட்டுல பொம்பளைகளுக்கு சோதனை வர்றது இன்னைக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது. ராமாயணத்துல ராமரு சீதை மேல சந்தேகப்பட்டு நெருப்புல குதிக்க சொன்னாரு. மகாபாரதத்துல புருஷமார்களே பொண்டாட்டி அடமான வச்சு சீட்டாடி விட்டாங்க. சீட்டாடி இல்ல சார், பகடை. சரி, எப்படியோ ஒரு அப்படி விட்டாங்க. அந்த மாதிரி ராதாவை இன்னைக்கு ஒருத்தர் ஏமாத்துறது ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனா அதுக்காக அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு போயிருக்கு பாருங்க. உண்மையிலேயே அது பாராட்டப்பட வேண்டிய சமாச்சாரம். சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ராதா கோர்ட்டுக்கு போனது பாராட்டப்பட வேண்டிய அளவுக்கு அப்படி என்ன சார் பெரிய சமாச்சாரம்? என்னம்மா இது, நீ ஒரு பொம்பளையா இருந்துட்டு இப்படி எல்லாம் கேக்குற? ராதா நினைச்சிருந்தா தான் கர்ப்பமானதை மறைச்சிட்டு வேற யாரையா கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா தனக்கு நேர்ந்த அவமானமும் பாதிப்பும் அடுத்த பொம்பளைகளுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் அடுத்த ஆம்பளைகளுக்கெல்லாம் இது ஒரு பாடமா இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் கோர்ட்டுக்கு போயிருக்கா. அப்ப அது பாராட்டப்பட வேண்டிய சமாச்சாரம் இல்லையா? சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல ராதாவுக்கு தான் வெற்றி கிடைக்கணுங்கிறது உங்க அபிப்பிராயம் இல்லையா? ராதாவுக்கு வெற்றிங்கிறது இந்த கேஸோட தீர்ப்பை மட்டும் வச்சு அது கிடைச்சிட போறதில்ல. என்னைக்காவது ஒரு நாள் அந்த ராஜா திருந்தி இவகிட்ட மன்னிப்பு கேட்டு மனைவியை ஏத்துக்கணும். அன்னைக்குதான் உண்மையிலேயே அவ ஜெயிச்ச மாதிரி. சார், நான் ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? நான் பொதுவாவே யாரையும் தப்பா நினைக்கிறது இல்ல. அதுலயும் நீங்க பத்திரிக்காரங்க, அப்புறம் கசமுசன் ஏதாவது எழுதுவீங்க. இஷ்டம் போல கேளுங்க. அபிப்பிராயம் சொல்றதுன்னா யாராவது ஒருத்தர் பக்கம் தான் சொல்லணும். முதல்ல நான் கேட்கும்போது ராதாவை பாராட்டினீங்க. கடைசியா நான் கேட்கும்போது ராஜா திரும்பி ராதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. யாராவது ஒருத்தர் பக்கம் சப்போர்ட் பண்ணுங்க சார். நியாயமான கேள்விதான். அம்மா, பூட்டும் சாமியும் தனித்தனியா இருந்தா யாருக்கு புண்ணியம்? அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா தானே வீட்டுக்கு பாதுகாப்பு. ராதாவுக்கா இல்லைனாலும் அவ வயித்துல ஒரு குழந்தை இருக்கு. நாளைக்கு அதுக்கு ஒரு அப்பா பேர் அவசியமா தேவைப்படுது. அதுக்காக தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும்னு ஆசைப்படுறேன். ஓகே சார், இந்த கேஸ் சம்பந்தமா நீங்க வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? வேற கொஞ்சம் செக்ஸியா இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல, சொல்லுங்க சார். கட்டி பிடிக்கும் போது சார், கட்டி பிடிக்கும் போது ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா சேர்ந்தா கட்டி பிடிக்கிறோம். ஆனா கற்புங்கிற கட்டுப்பாடு வரும்போது ஆம்பளை மட்டும் தனியா காணாம போயிடுறான். என்னைக்கு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள ஆம்பளை வந்து சேரானோ அன்னைக்குதான் அந்த பிரச்சனை தீரும். என்ன சார் இது இவ்வளவு அழகான மேட்டர், இது போய் செக்ஸ்ன்னு சொல்றீங்களே? செக்ஸும் ஒரு அழகான மேட்டர் தான்மா. ஆனா அதை நம்ம இன்னும் சரியா புரிஞ்சுக்க. நன்றி. நன்றி.